ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, எப்பயுமே சதா குஷியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா ஆழமாக சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைங்களே, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாவை நல்லபடியாக நினைவு பண்ணுங்கள். அப்புறம் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இது அப்பா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத். யாருக்கிட்டேயும் எதையுமே நிரூபிக்கணும்னு நிரூபிச்சுட்டு இருக்காதீங்க. அப்பா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போது புத்தியோகம் தூய்மையாகி பாபாவிடம் ஈடுபட்டு இருப்பதற்கு எந்த ஒரு யுக்தி உருவாக்கப்பட்டுள்ளது? அப்பா சொல்கிறாங்க, 7 நாள் பட்டியில் இருக்க வைங்க. இப்போ புதுசாக யாராவது வராங்க ஞானத்துக்கு அப்படின்னா, அவங்க 7 நாள் கிளாஸ் கேட்கணும். உடனடியாக அவங்க ஞானத்தை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு 7 நாள் அந்த கிளாஸுக்கு வர சொல்லுங்கள். இல்லைன்னா பட்டிக்கு அந்த 7 நாள் அங்கே தங்கி அவங்க இந்த உலக விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்றத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 7 நாளுக்காவது. ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பை கூலம் இது எல்லாமே வெளியில் போகும். அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே, நீங்கள் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க. இந்த பாட்டெல்லாம் கூட நிறையா இருக்குது. அது சினிமா பாட்டாக இருக்கலாம், பாபாவோட பாட்டாக இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கேட்கும் போது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக குஷி ஏற்படும். எப்பயுமே ஞானம், யோகம், தாரணை, சேவை இதிலே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு டைமில் ட்ரை ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாட்டு கேட்கலாம். ஆனால் பாபாவோட பாட்டு, ஆன்மீக, அதாவது அப்பாவோட நினைவில் ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரியான பாட்டுகள். இந்த பாட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த பாபாவோட வரிகளுக்கு ஏற்ற மாதிரி, பாபாவோட நினைவில் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பாட்டை கேட்கும் போது அவ்வளோ குஷியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாட்டுகளையும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் சேவை நீங்கள் செய்ய போகிறீங்க, ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு நிறையா இந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தா அந்த மாதிரி தெரியாது. சில பேருக்கு சாஸ்திரம் இதெல்லாம் தெரியும். அவங்கக்கிட்ட சாஸ்திரத்தை பற்றிலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போது பாபாவோட ஞானத்துக்கு ஏற்ற எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாஸ்திரங்களில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு, அதை சொல்லியிருக்கு, இதுதான் ஆனால் உண்மை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்க சாஸ்திரத்துலேருந்து வேறு விஷயங்களை கேட்டு நம்மக்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சாஸ்திரங்கள் நிறைய படித்த புத்தி, அந்த அகங்காரம் இருக்கிறவங்களுக்கு அந்த எனக்குள்ளே இந்த ஞானம் இருக்குது, நிறையா இருக்குது, நான் இதை படிச்சிருக்கேன், அதை படிச்சிருக்கேன்ற அந்த இது இருக்கும் போது அவங்களுக்குள்ளே சண்டை கூட போட்டுக்கிறாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சாஸ்திரத்தை பற்றிலாம் நான் சொல்லி கொடுக்குறதே கிடையாது. அப்பா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போயிட்டு சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுக்குறோம், எங்களுக்கு உண்மையான விளக்கம் தெரியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது முக்கியமான விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லாமையே வந்துடுற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஆத்மாவை பற்றி சொல்லுங்கள். ஆத்மா இப்போ சுத்தமாகணும், தூய்மை ஆகணும். அதற்கு முக்கியமாக இறைவனோட நினைவு, பரம்பிதா பரமாத்மாவோட நினைவில் இருந்தீங்க அப்படின்னா தான், தூய்மையாக ஆனீங்கன்னா தான் இந்த முக்தி, அதாவது முக்திக்கு போக முடியும், ஜீவன் முக்திக்கு வர முடியும். தூய்மையாக ஆகியே ஆகணும் இப்போது. ஏன்னா இப்போ உலகத்தோட கடைசி நேரத்தில் இருக்கிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். இப்போ எல்லாருமே, ஏன்னா காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன்னு யாரை சொல்கிறாங்கன்னா சிவ தந்தையை.
அப்போது சிவதந்தை வந்து இப்போ எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அந்த பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஆனால் அதற்கு வந்து தூய்மையானால் தான் போக முடியும். ஆத்மான நாம் உணர்ந்து நல்லா அப்பாவை நினைவு பண்ணணும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பரந்தாமம் இருக்குது, சூட்சுமவதனம், இந்த ஸ்தூல உலகம், இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஸ்தூல உலகம், இதெல்லாம் நினைவு பண்ணி பாருங்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே இப்போ நல்லாவே இருக்குது. நீங்கள் இப்போ எங்கே போகணுமோ அங்கே போக முடியும். பரந்தாமத்துக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பரந்தாமத்துக்கு போகலாம். சூட்சுமவதனத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா சூட்சுமவதனத்துக்கு போகலாம். இல்லை இங்கே நாங்கள் வந்து ஸ்தூல உலகத்தில் சத்தியுகம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சத்தியுகம் போக முடியும். ஏன்னா இந்த புத்திக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. பாபா வந்து புத்திவானுக்கெல்லாம் புத்திவான். அப்போது அவரை நினைக்கும் போது தான் நம்மளோட புத்தியும் ஷார்ப்பாக ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அதை பற்றி வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆத்மாவில் தான் இந்த புத்தி இருக்குது. இந்த புத்திக்கு வந்து முக்கியமாக இந்த ஞானத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த புத்தி மூலமாக தான் இறைவனை வந்து நம்ம சந்திக்க முடியும், அவர்கிட்ட இருந்து அந்த சக்தியை பெற முடியும் அப்படின்றத நீங்கள் இதை வந்து தெளிவாக சொல்லுங்கள். மற்றபடி தேவையில்லாமல் இந்த சாஸ்திரத்தை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பண்ணி டைம் தான் வேஸ்ட் ஆகும். அப்புறம் உங்களுக்கு எப்படி குஷி வந்து ஏற்படும்? அதனால் புதுசாக இப்போ யாராவது ஞானத்தை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 7 நாள் பட்டியில் வந்து உட்கார வைக்கணும். அந்த காலத்தில் பிரம்ம பாபா இருந்த டைம்லலாம் வந்து 7 நாள் வந்து அவங்க அங்கேயே தங்கி மதுபன் அந்த பாண்டபவன்லேயே வந்து தங்கி அங்கேயே இருப்பாங்க. உலக விஷயம், ஏன்னா அங்கே மொபைலு டெக்னாலஜி எதுவுமே இருக்காது அப்போ அந்த காலத்தில். ஸோ அப்போது கனெக்ஷன் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு 7 நாளும் அங்கேயே இருப்பாங்க. கிளாஸ் கேட்பாங்க, அப்புறம் யோகா பண்ணுவாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. யோகா பண்ணுறதுனா என்னென்னு தெரியாது. அப்போது வந்து அவங்களுக்கு ஞானத்தை ஃபஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறமேட்டு அந்த 2 பக்கமும் ஞானம் ப்ளஸ் யோகம் இது 2மே அவங்கள பண்ண வச்சாதான் அப்போது குப்பையெல்லாம் வெளியில் போகும். நிறைய குப்பைகள் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு 7 நாளாவது டைம் வந்து தேவைப்படும். இதோட நினைவாக தான் அந்த பாகவதம் வந்து 7 நாள், இந்த ராமாயணம் வந்து 7 நாள் நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு ஞானத்தை வந்து அவங்களுக்கு பட்டியில் வந்து ஏற்படுத்துங்க. ஆனால் வந்து இப்போது வந்து நம்ம கிளாஸ் கேட்டுட்டு போங்க, 7 நாள் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த ரூல்ஸையும் சொல்லணும். அதாவது நீங்கள் உலக விஷயங்களில் கொஞ்சம் விடுபட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்குள்ளே நல்லா பதியும், உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொல்லணும். அவங்க அங்கேயே இருந்து கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாலும் நல்ல விஷயந்தான். அதாவது கிளாஸ் சென்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இப்போது ரெட்ரீட் சென்டர் போகிறாங்க, அங்கெல்லாம் கூட வந்து இந்த மாதிரி 7 நாள் தங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணணும். இல்லைனா வந்து அவங்க உலக அந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்றது அது நம்ம வந்து சொல்லணும். உண்மையாகவே இறைவனை அனுபவம் பண்ணோன்னா இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா இதனால் வந்து அழியாத சிம்மாசனம் வந்து கிடைக்கும். அங்கே சத்தியுகத்தில் வந்து 150 வருஷம் வந்து வாழுவாங்க. அப்படின்னா அதுக்கான பயிற்சி இங்கே பண்ணணும். அகால் தக் சிம்மாசனம் அப்படின்னு இந்த சீக்கியர்கள் சொல்லுவாங்க. அது வந்து வேறு எங்கேயும் இல்லை, பிரகிருதி சிம்மாசனம், அதாவது புருவ மத்திக்கு நடுவில் இருக்குது. எல்லாருக்குமே இப்போது நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்துருச்சு. இந்த மாதிரி இங்கே தான் வந்து ஆத்மா இருக்குது, இங்கே தான் மனசு இருக்குது. எப்படியோ அவங்களுக்கு உலகத்தில் இருக்க சில பேருக்கு வந்து தெரிய வருது. அதனால் வந்து நம்ம ஈஸியாக புரிய வைக்கலாம். இந்த மாதிரி இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் உட்காந்தாதான், அமர்ந்தாதான் எல்லா விஷயமும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் வந்து ராஜாவாக இப்போ ஆகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சுயராஜ்ய அதிகாரி ஆகணும். உங்களுக்கு நீங்களே வந்து உங்களோட சென்சஸ் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் நீங்கள் தான் பண்ணணும்.
அவங்க வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மெயினாக மனசு, புத்தி, சமஸ்காரம். மெயினாக மனசுக்கு வந்து நம்ம அடிமை ஆகிடக்கூடாது. அதை தான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கிளாஸஸ்லாம் அதுக்கப்புறம் தான் புரியும். ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து நீங்கள் சுய தரிசன சக்கரதாரி அப்படின்னு பாபா வந்து முரளியில் சொல்கிறாருன்னா உடனடியாக அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, சக்கரதாரியா, அது விஷ்ணு கையில் தானே இருக்கும், எங்கள் கையில் எப்படி வரும், அப்படி இப்படின்னு குழப்பமாகிடும். அதனால் இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து 7 நாள் நீங்கள் வந்து ஃபுல்லாக அதை கேளுங்க. அப்படி கேட்குறவங்களால மட்டும்தான் தேவதையாகவே இருக்க முடியும். ஃபுல்லாக இந்த ஞானத்தை வந்து என்ன தான் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த பொறுமை இருக்கிறவங்க, பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம் இவங்க கன்ஃபார்மாக தேவதா குலத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் நீங்கள் புரிய வைக்கும் போது அவங்களுக்கு வந்து இவங்க நிச்சயமாக தேவதா குலத்தை சேர்ந்தவங்க தான். ஏன்னா நீங்கள் வந்து சேவை செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது சேவைனா அவங்களுக்கு ஞானத்தை சொல்லுறோம் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஆனால் அந்த எண்ணங்களும் நம்ம வந்து வைக்கணும். இவங்க நிச்சயமாக நம்மளோட குலத்தை சேர்ந்தவங்க தான், நம்மளோட உலகத்தில் இவங்களும் வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே அப்பாவோட குழந்தைங்க தான். ஆனால் தேவதா குலத்தில் வர்றவங்க இவங்க, நிச்சயமாக இவங்க வருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அவங்கள வந்து ஆத்மாவாக பார்க்கணும். ஆத்மாவை பார்த்து அவங்களுக்கு அந்த சக்தி பாபா கிட்டேருந்து அவங்களுக்கு கிடைக்கட்டும், சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டோன்னு அந்த எண்ணத்துலேயே நீங்கள் வந்து அந்த ஞானத்தை வந்து சொல்லணும். இப்போது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆனால் நமக்கு நாமளே புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சில சினிமா பாட்டு தான் ஃபஸ்ட்டு பாபா வந்து சினிமா பாட்டை வச்சு புரிய வச்சார். அதை பற்றி நீங்கள் சினிமா பாட்டோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இது பாபாவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இந்த லிரிக்ஸு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலே உங்கள் வாய் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் வந்து சிவபாபாவோட ஞானம் தான், இந்த ஞானத்தை தான் அவங்க அந்த மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்னு நீங்களாவே புரிய வைக்க முடியும். ஆனால் பாபா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா அந்த பாட்டு பாடுறவங்க அவங்களே கூட ஞானத்துக்கு வருவாங்க. இல்லைனா வந்து நல்லா இந்த மியூசிக்கு தெரிஞ்சவங்க, நல்லா இந்த பாட்டு எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க அவ்வளோ. ஏன்னா இந்த பாட்டில் வந்து அந்த ராகம் வந்து இருக்குது, அது வந்து ஆத்மாவை பிடிச்சி நல்லா என்ன சொல்கிறது, ஒரு மனசை வந்து நல்லா ஒரு நிலைக்கு கொண்டு வரும். இந்த ராகம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி சோல்ஸும் இனிமேல் வருவாங்க, நல்லா பாட்டு பாடுறவங்க, நல்லா மியூசிக் போடுறவங்க, இந்த மாதிரி சோல்ஸும் வருவாங்க. அவங்க நல்லா வந்து பாபாவோட ஞானத்தை ஈஸியாக வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது நீங்களாக கூட இருக்கலாம். இது மாதிரி இந்த மகாபாரத போரில் வந்து ஆண்கள் தான் இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பெண்கள் தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஆத்மா வந்து அது வந்து ஆண் தான், உண்மையாலே அது பெண் கிடையாது. ஆத்மா வந்து ஆண் தான், எல்லாருமே சகோதரர்கள் தான். அப்போது பெண் உருவத்தில் இருந்தாலும் எல்லாருமே சகோதரர்கள். ஸோ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரகசியங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கும் போதும் உங்களுக்குள்ளே அந்த குஷி வரும். நம்ம வந்து இந்த ஞானத்தில் இருக்கிறோம், நம்ம ரொம்ப சேஃபாக நல்லபடியாக இருக்கோம், இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லா சுகமும் அப்பா கிட்டேருந்து கிடைக்குது அப்படின்னு இந்த குஷியில் இருக்கலாம். இல்லைனா இந்த பாட்டு நீங்கள் வந்து கேட்கும் போதும் அந்த மியூசிக்கு கேட்கும் போது உங்களுக்கு உள்ள வந்து அது ஒரு பரவசமாக ஒரு குஷியாக இருக்கும். அதுவும் பாபாவோட ஞானத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் இப்போ ஏகப்பட்டது வந்துருச்சு. அது கடைசி நேரத்தில் வரும்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது உண்மையிலே நடந்துகிட்ருக்கு. முதல்ல இந்த ரமேஷ் பாய் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, கித்னா மீட்டா கித்னா பியாரா சிவபகவான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. அது கேட்கும் போது அவ்வளோ ஒரு லவ்விங்காக இருக்கும். பாபா மேலே வந்து அவ்வளோ அன்பு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் தான் எழுதினார், பாபாவோட ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா பாட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பாபாவோட குழந்தைங்களே வந்து லிரிக்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இன்னமும் எழுதுவாங்க. இன்னமும் அந்த பாட்டு மூலிமா நிறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆவாங்க. நிறையா பாபா குழந்தைங்களும் உருவாங்குவாங்க. முதல்லலாம் பாபாவோட இந்த சினிமா பாட்டை கேட்டாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரான்ஸ்லேயே போயிடுவாங்க. அதாவது அந்த டைமில் வந்து இந்த குல்சார் தாதி, இந்த சந்தோஷி, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதுவும் அந்த மெயினாக இந்த பார்ட்டிஷன் நடக்கக்கூடிய டைம்லலாம் வந்து ஏன்னா சுற்றி ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். ஆனால் வந்து குழந்தைங்கள் வந்து எப்பயும் குஷியாக இருக்கணும், என்ன நடந்தாலுமே அந்த குஷியிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக சிவ் பாபா வந்து அந்த காட்சி காமிக்கக்கூடிய சாவி வந்து அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து காட்சி காமிச்சிக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. அவங்க அந்த குஷியிலே இருக்கணும், உலகத்தில் ஏதாவது ரத்த ஆறு ஓடினாலும் அதுக்கு இவங்க வந்து கலங்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ரத்த ஆறே ஓடினாலும் எப்பயும் குஷியாக இருக்க முடியும், இருக்கணும் என் குழந்தைங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் உருவாக்குனார். அப்போது நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் அழிவு நடக்க போகிற டைம்லேயும் நம்ம அந்த காட்சிகளை வந்து நிறைய பார்ப்போம். நம்மளுக்கு அந்த காட்சிலாம் கிடைக்கவே இல்லையே, நம்ம பாபாவை வந்து இந்த மாதிரி அனுபவம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அந்த கடைசி டைம் வந்துகிட்டே இருக்குது. நமக்கும் வந்து சுற்றி எவ்வளோதான் மோசமாக நடந்தாலும் நம்ம வந்து அந்த குஷியிலேயே இருக்கிறதுக்காக பாபா வந்து நமக்கு காட்சி காமிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த காட்சி காமிச்சிட்டே இருப்பார். நம்ம வந்து உண்மையாக சத்தியுகத்தில் இருக்கிற அந்த அனுபவம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பரந்தாமத்திலே இருப்போம். அவ்வளோ நினச்சிக்கிட்டே இருப்போம். நமக்கு தெரியும், பரீட்சை நெருங்க தெரியும் இல்லையா, இனிமேல் வந்து நிறைய பரீட்சைகள் வரப்போகிற டைம் வந்துருச்சு, ஸோ நம்ம வந்து ரெடி ஆகணும் அப்படின்றது தெரிய வந்துடும். அப்போ நம்ம நினைவிலே இருப்போம். நம்ம சீக்கிரமாக வந்து அந்த கர்மாதீத் ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிருவோம். ஆனால் அதுதான் வந்து இந்த தசைகள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சனி தசை, குரு தசை, ராகு தசை. அப்போது குரு தசை வந்து இருக்குது ஒருத்தவங்களுக்கு. பாபாவோட ஞானத்துக்கு வந்த கம்மிட்டு குரு தசை தான். ஆனால் அதுலேயும் வந்து பாபா குழந்தைங்கள்லேயும் குரு தசை, சனி தசை, ராகு தசை கூட இருக்குது. அது என்னென்னா பாபா சொல்கிறாங்க, பாபாவோட வழிபடி நல்லா படித்து பாபாவோட நினைவிலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு தசை தான். பாபாவோட நினைவில் இருந்து நல்லா சேவை செய்கிறாங்க, நல்லா வந்து ஒரே குஷியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு தசை. ஆனால் ராகு தசை வந்து குழப்பமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். பாபாவை நினைக்கும் போது பாபாவை நினைக்காம வேறு விஷயங்களை நினச்சிக்கிட்டு, அப்புறம் ஞானத்தை சரியாக தாரணை பண்ண முடியாமல், தேகத்தை பார்த்துட்டு ஆத்மாவை பார்க்காம விகார எண்ணங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து ராகு தசையில் இருக்காங்க. அப்போ ராகு தசைனா என்ன, அவங்களுக்கு வந்து பாபாவோட குழந்தையானாலும் சத்தியுகத்துக்கு வருவாங்க, இது திரேதாயுகத்துக்கு வருவாங்க. ஆனால் வந்து சண்டாளன் பதவி தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், நம்மளுக்கு வந்து குரு தசை இருக்கா இல்லை ராகு தசையா. ஒருவேளை ராகு தசை இருந்தாலும் இப்போயே வந்து நம்ம கிளியர் பண்ணிடணும். எதுவாக இருந்தாலும் பாபாட்ட ஒப்படைச்சிடணும். நத்திங் இஸ் நியூ, இது எதுவுமே புதியதல்ல, இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். இன்னமும் எதுக்கு நம்ம வந்து குழப்பமாகணும், இது எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே அப்பாட்ட அர்ப்பணம் பண்ணிவிட்டு எல்லாமே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் தான். ஆனால் நமக்கு முக்கியம் எது, ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஆத்மாவை இப்போ தூய்மைப்படுத்தணும். அப்போ அதில் நம்ம வந்து கவனம் கொடுக்க அப்பாவோட நினைவிலே இருக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் வந்தாலும் அப்பாட்ட உடனடியாக சொல்லிடணும். சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்பாவோட நினைவுலையும் அப்பாவோட சேவையிலையும் அபுல் கால் அபியாஸ், அதாவது ரொம்ப நாளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான்
ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு நல்ல பதவியில் நம்ம இருக்க முடியும். சத்தியுகத்திலேருந்து நம்ம கொஞ்ச நேரம் கடைசி நேரத்தில் நான் வந்து எப்படியாவது முயற்சி பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு ரத்தம் ஆறு ஓடக்கூடிய டைமில் வந்து நான் அப்படியே பாபாவோட நினைவிலே இருப்பேன்னா அது வந்து நடக்காது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போலேருந்தே நீங்கள் இப்போது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டைம் ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து பொக்கிஷமான நேரம். இந்த நொடி இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே தான் அடுத்த கல்பத்துலேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த நொடி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்த கல்பத்துலேயும் வேஸ்ட் பண்ணுவோம். அதனால் எல்லா நொடியும் வந்து நம்ம நல்லபடியாக பாபாவோட ஸ்ரீமத்து படி நடக்கணும் அப்படின்றதுலையே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சதா நம்ம வந்து குஷியாகவே இருப்போம். அப்போது அதுதான் அடுத்த கல்பத்தில் நடக்கும். எல்லாமே வந்து நம்மளோட அந்த முதல் அடி, ஒரு அடி நம்ம தைரியமாக எடுத்து வச்சோன்னா பாபாவோட பல மடங்கு உதவி நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். பாபா வந்து சொல்கிறாங்க, வரதானம் என்னென்னா, இப்போது நினைவுகளில் நீங்கள் பழைய ஒப்பந்தங்களை நீக்கிவிட்டு, அதாவது இந்த பழைய சம்பந்தம், இதெல்லாம் மாயாவோட சம்பந்தம், உறவுகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் நீக்கிடுங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. அதனால் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம டெலீட் பண்ணுங்கன்னு டெலீட் ஆகிட்டேன் நான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க கூடவே நம்ம இருக்கணும், எல்லாமே பண்ணணும், அவங்களுக்கு உதவி பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அவங்களுக்கு. ஆனால் வந்து எனக்கு அதாவது ஆத்மாவுக்கு எனக்கு வந்து அவங்க வந்து துணைவர்கள் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு துணைவன் மட்டும்தான், சிவபாபா மட்டும்தான். மாயாவோட இந்த உள்ளுக்குள்ளே எனக்கு என்னென்ன சம்பந்தங்கள் இருக்குது, இவங்க அவங்க எனக்கு இவங்க என்னோடவங்க, இது எல்லாத்தையும் விவாகரத்து பண்ணிடணும். அது மனசால் தான் பண்ணணும். மோகத்தை வென்றவர்களை நம்ம ஆகிட்டோன்னா வெற்றியாளராக ஆகிடுவோம். ரொம்ப ரொம்ப சுலபமான வெற்றி மணி மாலையில் நம்ம வரணும் அப்படின்னா ஒரே விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். மோகத்தை வென்றவர்கள் ஆகணும். மோகம்னா ஃபஸ்ட்டு இந்த உடம்போட மோகம் தான் ரொம்ப ரொம்ப பெரிய மோகம். இதிலேருந்து நம்ம விடுதலை ஆகி இதிலேருந்து நம்ம விலகி இருக்கிறோன்னாலே எல்லா மோகத்தையும் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் இந்த பயிற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே வந்து சிவபாபா தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஆனால் வெளியில் போயிட்டு யார்கிட்டையும் நம்ம சொல்ல தேவையில்ல. எனக்கு அப்பா இருக்கார், எனக்கு சிவபாபா இருக்கார், எனக்கு என் காதலன் இருக்கார் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்ல தேவையில்ல. உள்ளுக்குள்ளே நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நம்ம அந்த உணர்வுலேயே நம்ம இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இருந்தோன்னா நிச்சயமாக பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பற்றற்றவர்களாக இருப்பீங்க, வெற்றி மணி மாலையிலையும் வந்துடுவீங்க. ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சத்தியம் என்ற விசேஷத்தா மூலம் வைரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்க செய்யுங்கள். சத்தியம் எது அப்படின்னா இந்த உலகத்தில் அழியவே அழியாதது. அழியக்கூடியது எதுன்னு பார்த்தா எல்லாமே அழியக்கூடியது தான். நம்ம கண்ணால் பார்க்குறது எல்லாமே அழியிறது தான். அது எதுவுமே எல்லாமே பொய் தான். ஆனால் சத்தியமானது ஆத்மா நம்ம மட்டும்தான். அந்த உணர்வுலேயே நம்ம இருக்கணும். வைரம் நம்ம அந்த வைரத்தோட ஜொலிப்பிலேயே இருக்கணும். அப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும்னா அப்போது நம்ம உலகத்துக்கே நம்ம ஒரு வைரம்ன்றது தெரிய வரும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குஷியாக இருப்போம். சத்தியமாக வாழும் போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குஷியாக இருப்போம். அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை வந்து ரொம்ப ரொம்ப எப்பயுமே குஷியாக வச்சுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. ஓம் சாந்தி.